அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், Claude 1B is related to which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Claude 1B அண்ட் தென் Claude 2 இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு மங்கி பாக்ஸ் வைரஸோட வேரியன்ட்ஸ், சரிங்களா? ஸோ வேரியன்ட் ஆஃப் மங்கி பாக்ஸ். அடுத்தது ஸோ மங்கி பாக்ஸ்க்கு ரீசெண்டாக MVA-BN அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சின் கூட WHO அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. MVA-BN. அடுத்தது, which film has been selected as India's official entry for best foreign language film category at the 97th Oscars அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிந்தி மூவி லப்சா லேடிஸ் அப்படிங்கிற இந்த படத்தை தான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, சரியா? அடுத்தது, ஹரிணி அமரசூர்யா has been appointed as the Prime Minister of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிணி அமரசூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவோட தேர்ட் விமன் பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காங்க. ஓகேவா? தேர்ட் விமன் பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமாவோ பந்தார நாயக்கே அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். தேர்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிணி அமரசூர்யா. இப்பதான் ரீசெண்டா இங்க பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் பேரு அனுரகுமார திசநாயக்கே அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்ட், சரிங்களா? அடுத்தது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் as per பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் இந்த சர்வேயை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதன்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3.2%, சரிங்களா? அடுத்தது, வேர்ல்ட் ரிவர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 22. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.